உதயம் ஒரு பாடல், இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவினே. இசையை மலராய் நாளும் சூட்டுவேன், இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். ஆத்மராகம் ஒன்றில் தான் ஆடும் உயிர்கள் என்றுமே, உயிரின் ஜீவனாடியே நாதம் தாளம் ஆனதே. உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே, உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே. பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, அதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல், வாழும் தேவி நீ. இசையை மலராய் நாளும் சூட்டுவேன், இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால், ராமநாம மீதிலே நாத தியாகராஜரும் பூனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினாரம்மா. அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானார். என் பாடலின் ஜீவன் எதுவோ அது நீயே. நீயும் நானும் ஒன்றுதான், எங்கே பிரிவது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். நீயும் நானும் போவது காதல் என்ற பாதையில் இல்ல, நீயும் நானும் போவது அன்பு என்ற பாதையில். சேர்ந்த நேரம் வந்தது, மீதி தூரம் இல்லையே. பாதை ஒன்று ஆன போது திசைகள் வேறம்மா. எனது பாதை வேறு, உனது பாதை வேறம்மா.
பாடலை இசைஞானி அவர்களுடன் இணைந்து பாட வருபவர் சாதனா சர்கம் அவர்கள். Give her a big hand, ladies and gentlemen. சாதனா சர்கம். அடியாத்தாடி இளமன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி மேல போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ இப்படி நானதில்லை புத்தி மாறி போனதில்லை முன்ன பின்ன நேர்த்ததில்லை மூக்குனு நீ வேர்த்ததில்லை கண்ணி பொண்ணு கண்ணக்குள்ள கட்டி சண்டா கண்டாயோ படபடக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டா பூச்சி பார்த்தாயோ இச கேட்டாயோ தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பொண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒன்று வாய் வழிக்கும் வந்து வந்து போவதென்ன கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன கட்டுத்தறி காள நானே கண்ணு குட்டியானேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கிட்டு புல்பானே சொல் பொன்மானே இவன் மேகம் ஆகாயாரோ காரணம் அடியாத்தாடி இளமன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி
அடுத்த பாடல் இடம்பெறுகின்ற படம் ஊரு விட்டு ஊரு வந்து. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு மட்டும் பாட்டுனா சரியா வராது. அதுக்காக இந்த பாடலை நான் மாத்தி எழுதிட்டு நானே உங்களுக்காக பாட போறேன். அந்த நம்ம ஊர்ல இருக்கிற சிறப்பு சொல்லணும், அதே நேரத்தில் இப்போ மாறிக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் நம்ம நாட்டு கீழாகுமா? வலதேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனிதுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? ஏரிக்கிற காத்தும் ஏலேல பாட்டும் அப்படின்னு ஒரிஜினல் பாட்டுல வரும். அதை நான் இப்ப பாட போறதில்ல. சாப்ட்வேரில் இன்று யாரு நம்பர் 1? நம்ம ஊருக்காரன் அல்லவா? இங்கிலாந்தில் மின்னும் கோகினூறு வைரம் இங்கிருந்து போனதல்லவா? எங்கு வாழ்ந்த போதும் என்ன கண்ட போதும் ஊர் நனப்பு ஒன்ன விடுமா? எண்ணி எண்ணி ஏங்கும் சொந்த ஊரு ஏக்கும் எந்த ஊரும் தீர்த்து வைக்குமா? ஓர் தெள்ளு தமிழ் சொல்லும் செந்தேன் அருவி துள்ளும் எம் வள்ளுவனின் வாக்கும் அவ்வானம் கூட பார்க்கும் சீர் சொல்லி பாட ஏது ஏடு? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? அந்த பாட்டில் வரும் இல்லையா? ஆனா ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னாரு. இன்னைக்கு வந்து நைட்ல குடும்ப பெண்கள் வேலைக்கு போயிட்டு நைட்டு வேலைக்கு போயிட்டு அவங்களுடைய நடத்தை பற்றியும் நம்முடைய நாடு போய் கொண்டிருக்கிற திசையை பற்றியும் ஒரு நண்பர் சொன்னாரு. எனக்கு மன வேதனையா இருந்தது. அதை பத்தி சொல்லணும் இல்ல, நம்ம குறைய நம்ம உணர்ந்தா தான் நம்ம திருத்திக்கிற முடியும். பாஸ்ட் ஃபுட் வந்து நம்ம கெடுக்காம நாம கொஞ்சம் பார்க்க வேணுமே. பேயுறங்கும் நேரம் பெண்கள் வேலை செஞ்சு கெட்டிடாம காக்க வேணுமே.
ரோடு ரொம்ப அகலம், கட்டிடங்கள் உயரம், பார்க்க பாரின் போல் இருக்குது. அங்கிருந்து எல்லாம் இங்கு வரலாச்சு, நம்ம நாடு எங்க போனது? அங்கிருந்து எல்லாம் இங்க வருது, நம்ம நாடு எங்கேயா போச்சு? அங்கிருந்து எல்லாம் இங்கு வரலாச்சு, நம்ம நாடு எங்க போச்சுது? வெளிநாடு போல் நம்மூரு, இது மாறணுமா கூறு? இத மாத்துவது யாரு? உன் மனசுக்குள்ள கேடு, இத சாமி கேட்கும் காலம் கூடும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? நன்றி நன்றி. ஒரு பாடலும் உருவாகிறது எப்படின்னா, அந்த திரைப்படத்தின் இயக்குனர் இசையமைப்பாளர்கிட்ட வந்து இந்த மாதிரி கதையில இப்படி நடக்குது அப்படிங்கறத சொல்றதுக்கு அப்புறம் தானே நீங்க வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு தயார் பண்றீங்க. அதை வந்து இந்த டைரக்டர் எப்படி கதையை கரெக்ட் சொன்னா உங்களால அந்த கரெக்டான சிச்சுவேஷனை, சும்மா வந்து சார் ஒரு காதல், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதல் பண்றாங்கன்னா எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி வந்து சொன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கரெக்டா அதுக்கு சரியான பாடலா நீங்க கொடுப்பீங்க? இல்ல அது எப்படினாலும் டைரக்டர் எப்படி சொன்னாலும் நம்ம சரியான பாட்டு கொடுக்கலாம், அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீங்க கேட்க வந்த கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு 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 இன்ஸ்பைரிங்கா எப்படி சொல்றது அப்படிங்கிறது, எப்படி இம்ப்ரெஸ் பண்றது, அதான் அது வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் விஸ்வநாத் சார்ட்ட சொல்லியாச்சுன்னா சிச்சுவேஷன் அவர் வந்து சரியா சொல்லலைன்னா கூட கரெக்ட் சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாரு. எல்லா இப்போ இருக்க சூழ்நிலை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து இப்போ வந்து மோர் டெக்னாலஜி அண்ட் வந்து சவுண்டிங்கில் வந்து கரெக்ட் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. அதை பற்றி ஒன்றும் இல்லை, அந்த முன்னேற்றமே இல்லை. நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய அறிவை நம்ம எவ்வளோ உபயோகப்படுத்தி நம்மளுடைய பாரம்பரியமும் நம்மளுடைய எதுவும் கெடாமல் பாதுகாக்கிறோமோ அது வரைக்கும் தான் இந்த இசைக்கு உயிர் உண்டே தவிர அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து ஜீவன். அந்த ஜீவன் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பழக்கப்பட்ட இசையமைப்பாளர்களுக்கு நன்றாக தெரியும். எஸ்டி பர்மன்ட்டெல்லாம் சிச்சுவேஷன் சொல்றது ரொம்ப கஷ்டம். எஸ்டி பர்மன்ட்ட போயிட்டு சாதாரணமாக தாதா இது வந்து ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு போடுவோம். ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங் இன்னைக்கு சொன்னால் நம்ம என்ன பாட்டு போடுவோம்? அது இளைஞர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ தம்பி நல்லா பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அது நீங்கள் கேட்டீங்க ஒரு மாதத்தில் விட்டுறீங்க, வேற பாட்டுக்கு போய்ட்டுறீங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் அவர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்ல முடியாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கு முன்னோடிகளுடைய பெருமையை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நானா சொன்னால் ஒழிய உங்களுக்காக தெரியாது. அவர்கிட்ட போய் சாதாரணமாக ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்கு எங்களுக்கு வேண்டும்னு கேட்டால் ஹீரோயினுக்கு வயசு என்னன்னு கேட்பார், என்ன விட போடுறேன்னு கேட்பார். ஒரு அதுக்காக வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ வந்து என்னை வந்து சந்திச்சு பேசினார். ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொன்னார், இவர்கிட்ட போய் போனால் படுத்திடுவாரே நம்மளை, என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன்னா வெறும் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சொன்னால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. போன உடனே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவர் சொன்னதை சொல்கிறாரு. சொன்ன நிகழ்ச்சி அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாதா ஓப்பனிங் ஹீரோயின் வந்து நல்லா குளிச்சுட்டு முடியெல்லாம் அப்படி காற்றுல பறக்க அப்படியே நடந்து வர்றா. கதவை வந்து வீட்டில் இருந்துட்டு கதவை அப்படி ஓப்பன் பண்ணுறான். அப்படியே ஒரு மெல்லிய ஒரு காற்று வீசுது, அப்படியே பாட ஆரம்பிக்கிறா. அப்படி அப்போ அவருக்கு டியூன் வரும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் வரும். ஆனால் எஸ்டி பர்மன்ட்ட என்ன விஷயம்னா, இப்போது ஒரு பாட்டுக்கு போட்டிருக்காரு, அந்த பாட்டுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாரு. இது ஒரு கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கன்ற. ஹீரோயினுக்கு எப்படி காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ண போகிற? It can be anything, Dada. No. You tell me the correct, exact costume, what you are going to use. No. Chudidar? No. Then saree? What kind of saree? மினுக்குதா? ஆமாம், எஸ்டி பெருமாள் காலத்தில் நிறைய சாரி எல்லாம் கட்டிட்டாங்க ஹீரோயின்ஸ்லாம்.
இல்லை அந்த பர்டிகுலர் படம் வந்து தேவானந்த் எடுத்த படம், நான் சொல்கிற சுச்சுவேஷன் நடந்த படம். அது ஜரிகைலாம் போட்டிருக்கான்னு கேட்கும், பார்டர்லாம் இருக்கா, ரொம்ப வெயிட்டாக இருக்கா. ஆமாம். வாட் கைண்ட் ஆஃப் காஸ்டியூம் சார்? ஓகே, தென் ஆர் யூ கோயிங் டு யூஸ் எனி ஆர்னமெண்ட்ஸ்? இட் கேன் பி எனிதிங். பேங்கிள்ஸ், அது காதில் இது இருக்கா, பொட்டு வச்சிருக்காளான்னு கேட்குறாரு. ஆமாம் சார் வச்சுக்கலாம் சார். இங்கே வச்சிருக்காளா இங்கே வச்சிருக்காளான்னு கேட்குறாரு. இவ்வளவும் கேட்டுட்டு அவர் டியூன் போட்டார்னா இது அத்தனையும் அந்த பாட்டில் இருக்கு, அந்த குடும்ப பொண்ணுங்கிறது இருக்கு. ராதானி நாராரு சாதனா சாது சாதுஜி ராதானி மாலா கட்டினா சிங் தட் ராதானி மாலா राधा ने माला जपी शाम की, मैंने ओढ़ी चुनरिया तेरे नाम की। राधा ने माला जपी शाम, राधा ने माला जपी शाम. அந்த அந்த காது ஆடுறது அதனுடைய அதுல வந்திருக்கு. அந்த காதுல இருக்கிற குண்டலம் ஆடுறதுக்கு, காதுல இருக்கிற டோலுக்கு ஆடுறதுக்கு அந்த சங்கதி அதுல வந்திருக்கு. सिंग वन सेकंड. राधा ने माला जपी शाम की, मैंने ओढ़ी चुनरिया तेरे नाम की. வாட் a சாங். அப்படி கம்போசர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணாதான் அப்படி கம்போசர்ஸ் அப்படி இருந்திருக்காங்க நம்ம நாட்டிலங்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும். தேங்க்யூ. உங்களோட ஸ்டைல் ஆஃப் கம்போசிங் எஸ்டி பர்மனை பத்தி சொன்னீங்க. நீங்க ஆரம்ப காலகட்டங்களில் நீங்க எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸுக்கு எப்படி பாடல்கள், இப்போ ஒரே சிச்சுவேஷன் 4 விதமான டியூன் கூட போடலாம், பட் எது கரெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் அது உங்களுடைய ஸ்டைலில் எல்லாமே சரியா தான் இருக்கும். கரகாட்டக்காரன் படத்தினுடைய பாடல்கள் எல்லாம் கம்போஸ் பண்ணி எழுதப்பட்ட பாடல்கள் இல்லை. அதாவது வந்து கம்போசிங்னு ஒரு சிட்டிங் உட்காந்துட்டு பாட்டை தயார் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் இல்லை. காரணம் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப டைமே இல்லாதனால ஸ்ட்ரெயிட்டாக ரெக்கார்டிங்கிலே ரெக்கார்ட் பண்ண சாங்ஸு. காலைல 7 மணிக்கு வந்துட்டு 1/2 மணி நேரத்தில் சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்தில் மியூசிக் எழுதிட்டு 1/2 மணி நேரத்தில் பாட்டு எழுதிட்டு 1/2 மணி நேரத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு 1/2 மணி நேரத்தில் ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்தில் ஆர்கெஸ்ட்ரா பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்படி எடுத்த பாடல்கள் தான் அந்த பாடல்கள். அவர் நீங்கள் எப்படி இசையமைப்பீர்கள் என்று கேட்டார்கள். அதிலே ஒரு பாடல் கண்மணி